गाइस நம்ம எஸ்கேவோட பராசக்தி படத்துக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். 2 நாள்ல இந்த பராசக்தி படத்துக்கான அப்டேட்ஸை வாரி குவிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து ரீசெண்டான அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நேற்று ஈவினிங் வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு பயங்கரமான ஈவெண்ட் இந்த பராசக்தி நடத்தியிருந்தாங்க. வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கண்காட்சிக்கு நிறைய பொருட்களை வச்சிருந்தாங்க. 1960 நம்மள கூட்டிட்டு போயிட்டாங்க. பழைய வீடு, ட்ரெயின், டென்ட் கொட்டா, கடை வீதி, குடிசைன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த கண்காட்சியில இருந்துச்சு. அந்த கண்காட்சியை போய் பார்த்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த 2025 மறந்துட்டு 1960க்கு போயிட்டாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அந்த வேர்ல்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்களாம். மூவி டீம் பக்காவா இந்த ப்ரமோஷனை பண்ணிருக்காங்க. இதுக்காக கண்டிப்பா பாராட்டலாம். அடுத்த அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த பராசக்தி படத்துக்கான சில எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில்ஸை தாறுமாறா இப்ப இறக்கிருக்காங்க. எல்லா ஸ்டில்லுமே அருமையா அனல் பறக்குது. நம்ம சிவகார்த்திகேயனும் அதர்வாவும் பிரதர்ஸா வர போறாங்க. நம்ம ரவி மோகன் இந்த பராசக்தியில ஒரு பயங்கரமான வில்லனா பிளே பண்ணிருக்காராம். இது போராட்டம் கலந்த ஒரு படமா மட்டும் இல்லாம லவ், ஃப்ரெண்ட்ஷிப், எமோஷன், வீரத்தை காமிக்கிற ஒரு படமா இருக்கும்னு டைரக்டர் சொல்லிருக்காங்க. படத்துக்கான ஆடியோ லான்ச் எப்போ எக்ஸாக்டான டேட் இப்ப கிடைச்சிருக்கு. ஜனவரி 1 வீக் தான் நடக்க போகுதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். இப்ப ஜனவரி 3 ஈவினிங் இந்த ஆடியோ லான்ச்சை பயங்கரமா நடத்த போறாங்க. எங்கன்னு பார்த்தா நேரு ஸ்டேடியத்துல தான். ஏற்கனவே நேரு இண்டோர் ஸ்டேடியத்துல ஒரு ஸ்போர்ட் நடக்கிறதா இருந்துச்சு. அந்த ஒரு ஸ்போர்ட் இண்டோர் ஸ்டேடியத்துல தாறுமாறா நடக்க போகுது. மூவி டீம் ஆடியோ லான்ச் அவுட்டோர் ஸ்டேடியத்துல நடத்த போறாங்க. இண்டோர் ஸ்டேடியத்தை விட அவுட்டோர் ஸ்டேடியம் பெருசா இருக்கும். சோ அதுக்கப்புறமா என்னன்னு பார்த்தா, இந்த பராசக்தி 10ஆம் தேதியே இறங்க போறதா அப்டேட் வந்திருக்கு. ரீபான் பண்ண போறாங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். இப்ப கன்ஃபார்மா பராசக்தி 10ஆம் தேதி வந்துரும்னு சொல்லப்படுது. நம்ம தளபதியோட ஜனநாயகன் கூட டைரக்டா கிளாஷ் விட போறாங்க. இந்த ஒரு மாற்றத்தினால சில அரசியல் காரணங்களும் இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த பராசக்தி 10ஆம் தேதியே தாறுமாறா இறங்க போகுது. சோ ஜனநாயகன் விசஸ் பராசக்தி இந்த ஒரு கிளாஷ் எப்படிப்பட்ட கிளாஷா இருக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வார பொங்கலுக்கு நீங்க இந்த படத்துக்கு போவீங்க? ஜனநாயகன்னா ரெட் கலர் ஆட்ட ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. பராசக்தினா ப்ளூ கலர் ஆட்ட ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.